தமிழ்நாட்டில் சிரிப்பு அப்படின்னாலே அது குமரிமுத்து தான். பல நடிகர்கள் வந்து பேசணும் இல்லை எதனா காமெடி பண்ணால் அவங்கள பார்த்தா சிரிப்பாங்க. ஆனால் குமரிமுத்து ஸ்க்ரீனில் வந்தாலே ஜனங்க அப்படி சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நகைச்சுவை மன்னனாக இருந்தவர். சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு ரோல்லையும் பின்னிட்டு போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரான குமரிமுத்து தமிழில் வந்து சங்க இலக்கியங்களை பிச்சு உதவுவார். திமுக பேச்சாளராகவும் இருந்து கலைஞர் விருதும் வாங்கிய குமரிமுத்து ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர். அவரை ஒரே ஒரு சொல் பெரிய நடிகனாக்கி இத்தகைய சாதனைகளை புரிய வச்சு. சின்ன வயசில் ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, இந்த ஒன்றரை கண்ணெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிடுச்சு. அந்த வார்த்தை தான் அவரை குத்திச்சு. அதனால தான் இவங்களே என்னை பாராட்டணும், அந்த அளவுக்கு நான் வளருவேன் அப்படின்னு நினச்சி வளர்ந்து 700 படங்களுக்கு மேலே நடித்து தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடிகராக மாறினார். நம்மளை அவங்க கிண்டல் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம சோங்கிட்டோம்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சுக்காத. இல்லை, நான் போராடுவேன்னா ஜெயிச்சேன்.